வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தமிழ் கூட சிபி வந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. பயத்தறிச்சலோட நம்ம அமுதா வந்து நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சம்யுக்தா வந்து இந்த போதையை வந்து வஸ்துவை நம்ம சிபிக்கு வந்து ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து மயக்க நிலைக்கு போனது மாதிரி நம்ம சிபி வந்து ஆறாங்க. அதோட இனி போதும் பேபி, இனி வந்து பெட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிபி கூட அந்த நிலைமையில போய் இருந்துடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்ட இந்த சம்யுக்தாவுக்கு ஒரு பேரிடியாக சேதுவும் கேடியும் வந்து இந்த பாருங்க, நாங்கள் சிபியை கொண்டு சேர்த்துக்கிடுவோம், நீங்கள் போங்க அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்க சம்யுக்தாவை. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் என்னாச்சு அப்படின்னு வந்து உள்ளுக்க போகிறாங்க. கேடியும் சேதுவும் உள்ளுக்க வச்சே நம்ம தமிழை பூட்டிடுறாங்க ரூமுக்குள்ளே. அதே நேரத்தில் நீ என்னோட ஒய்ஃபு தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் கூட சேர்ந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சிபி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. என்னைக்கு தமிழ் நான் ஒன்றை கல்யாணம் பண்ணினேனோ அன்னையிலேருந்து இந்த கம்பெனியோட பொறுப்பு எனக்கு வந்துச்சு. இப்போ வந்து இது என்னோட கம்பெனி, உனக்கு இங்கே இடம் இல்லை, நீ போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லுற சிவி ஜனகம்மா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த கம்பெனியில் எனக்கு அடுத்ததாக வந்து எல்லா உரிமையும் வந்து இருக்குது இந்த தமிழுக்கு தான். ஜனகா, நீ போட்ட ஆர்டர் உனக்கு ஞாபகம் மறந்து போச்சா? நான் வந்து கல்யாணம் பண்ணினேன்னா எனக்கு தானே எல்லாம் ரிட்டர்ன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ சொல்லியிருந்தியா. இப்போ கம்பெனி பொறுப்பெல்லாம் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிபி கேட்குறாங்க. அட முட்டாளே, உனக்கு வந்து கம்பெனி சொந்தமாக இருக்கலாம், இப்போ உன்னோட ஒய்ஃபுக்கும் அதில் உரிமை இருக்குல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபிக்கு மூக்க உடைக்கிறாங்க நம்ம ஜனகம்மா. உன்னோட பாதி உரிமை இந்த சொத்துல வந்து உனக்கு இதில் நேர் பாதி வந்து தமிழுக்கு போயிடும், அது உன்னோட ஒய்ஃபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன ஜானு, நீ ஒன்றா புதுசாக மாற்றிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாடா, எல்லாத்துலேயும் பாதி தனக்கு சரி, பாதி வந்து மனைவி, கணவன் மனைவி நேர் பாதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிய வச்சுறாங்க ஒரு கட்டத்தில். ஸோ இப்போ தமிழுக்கு இங்கே உரிமை இருக்குன்னு சொல்கிற அதானே? ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, நீ வந்து எந்த பத்திரத்தை கிழிச்சு போட நின்னியோ அதை அவட்ட கூட அவள் சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழுக்குள்ள உரிமையை வாங்கிட்டு கொடுத்துறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிபிக்கிட்ட இருந்து ஜனகமா. அதோட பார்த்தோன்னா நம்ம சம்யுக்தாவுக்கு கடுமையான கோபம். இவ வந்து ஆஃபீஸுக்கு எல்லாம் கம்பெனிக்கு எல்லாம் போகாமல் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்க்குற அடிமையாட்டம் இந்த தமிழ் வந்து தமிழை சிபி நடத்துவான்னு பார்த்துட்டு இருந்தா. இவ வந்து ஜனகமா கூட கம்பெனிக்கு மறுபடியும் போயிட்டாலே இது சரிப்படாது, அவள் ஒரு அடிமையாட்டம் இந்த வீட்டில் முடங்கி இருப்பான்னு பார்த்தா இதெல்லாம் நல்லாவே இல்லை. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கே வச்சு ஆகணும் அப்படின்னு வந்து அப்போ சிபி கூட நம்ம இருந்தால் இது சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சம்யுக்தான்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக அன்னைக்கு நைட்டு வந்து போதை வஸ்தை நம்ம சிபிக்கு வந்து ஊற்றி கொடுக்குறாங்க. அவங்க போதை தலைக்கேறி அப்படியே வந்து மட்டமான நிலைக்கு போக நேரம், இதோடி போதும் பேபி, இப்போவே நம்ம பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சம்யுக்தா அப்படியே மயக்க நிலையில் இருக்க சிபிக்கு தோல் கொடுத்து அப்படியே பெட்டுக்கு நவுட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கேடியும் சேதுவும் வராங்க. என்ன சம்யுக்தா, என்னாச்சு சிபிக்கு இப்படியெல்லாம் ஆக்கி வச்சிருக்க அதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு சேது சொல்கிறாங்க. இனி நாங்கள் சிபியை தானே பார்த்துக்கிடுவோம், நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சம்யுக்தாவை ஓரங்கட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா சம்யுக்தா அவங்க ரூமுக்குள்ளே போய் வந்து தூங்க போயிட்டாங்க. அவங்க பிளானில் சேது கேடியெல்லாம் வந்து மண்ணை தூவிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம தமிழ் வந்து பதறி போய் வராங்க. சிபி சாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் சிபி சாருக்கு சம்யுக்தாவால் இந்த நிலைமை வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம தமிழுக்கு கோபம் வருது. சம்யுக்தா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, சும்மா இருக்கவங்களையும் குடிக்க வச்சு அவள் வேடிக்கை பார்க்கதே அவளோட வேலை, அவளுக்கு திட்டமே வேறு, அதுக்கெல்லாம் ஒரு சரியான வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு வந்து தமிழ் நினச்சிட்டு இருக்க நேரம் தமிழும் வந்து சிபியை வந்து அப்படியே வந்து கைத்தாங்கெல்லாம் கூட்டி ரூமில் கொண்டு சேர்க்குறாங்க. அதோடி பார்த்தோன்னா ஒரு பெரிய டியூஸ்டே அங்கே நடந்துட்டுன்னு சொல்லலாங்க. நம்ம கேடியும் சேதுவும் சேர்ந்து தமிழையும் உள்ளுக்க போட்டு சிபி
கூட சேர்ந்து பூட்டி எடுத்துறாங்க. நம்ம தமிழும் சிவியும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்க. அப்போ தான் நீ என்னோட ஒய்ஃப் இப்போ வா தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிபி வந்து தமிழ்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. நம்ம சிபி ஏன் எனக்கு இப்படியெல்லாம் கை காலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு வந்து அடுத்த நாள் யோசிக்கிறாங்க. நான் தமிழ் கூட அப்போ தப்பாக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து காலையிலே குளிச்சுக்கிட்டு அப்படியே வாராங்க வெக்கப்பட்டுக்கிட்டு. இந்த சைடு பார்த்தோன்னா சமிதா, ஏண்டி நீ வந்து சிபி ரூம்லையா நேற்று ஃபுல்லாக இருந்தால் சிபி ரூம்லேருந்து வர? ஆமாம், நாங்கள் கணவன் மனைவி, இந்த தாலியே இதுக்கு சாட்சி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க, வெக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போயிட்டு இருந்த போல் நம்ம என்ன நினச்சோமோ அதெல்லாம் வந்து இங்கே சொதப்பிடிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா சிபி நேராக போய் தமிழ்கிட்ட வந்து இதை கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்து நம்ம தமிழோட கையை பிடிச்சிட்டு என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை பக்கத்தில் இருந்து பார்த்தா அமுதாக்கி பயங்கர சாக்கு. ஐயையோ என்னது நம்ம வெண்பாக்கு நடக்கணும்னு நினச்சா இவனு இந்த தமிழ் சிபி கூட வாழையே ஆரம்பிச்சிட்டால, இனி எதுவுமே சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. போங்க சார் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழ் வந்து சிபியோட கையை தட்டி விட்டுட்டு போகிறாங்கன்னே சொல்லலாங்க.